Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம Organisms and Population chapterல growth models பார்க்க போறோம். First நம்ம பார்க்க போறது exponential growth. பேர்லயே இருக்கு. Exponentialனா reproductive rate வந்து ரொம்ப ஹையரா இருக்கு. It is not naturally occurring process. நேச்சுரலா இது நடக்க வாய்ப்பே இல்லை. நேச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுட் ரிசோர்ஸ் வந்து ஒரு தடையா இருக்கும், இல்லை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஒன்று தடையா இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கிறத அது வந்து ஒரு தடை மாதிரி ஏற்படுத்திடும். ஒரு அளவுக்கு தான் ரீப்ரொடக்ஷன் நேச்சுரலாக நடக்க முடியும். பட் இங்கே எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் அப்போ நேச்சுரலாக நடக்காதுன்னா எப்படி நடக்குது? இங்கே வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து இங்கே ரிசோர்ஸஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கணும். கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது லெபார்டரி கண்டிஷனில் மட்டுமே பாசிபிள். நெக்ஸ்ட், ஆர்கானிசம்ஸ் ஆர் ரீப்ரொடியூசிங் டு தேர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அதிக அதோட ஃபுல் கெப்பாசிட்டியில் ரீப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. 2 நாளாகவும் 4 8ஆகவும் 8 16ஆகவும் 16 32ஆகவும் இப்படி ஆர்கானிசம்ஸ் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகிறது தான் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் அப்படிம்போம். ஸோ பாப்புலேஷன் சைஸை நம்ம இங்கே என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு பாப்புலேஷன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதாங்கிறத நம்ம dn/dt அப்படிம்போம். dn/dt அப்படிம்போம். ஸோ பர்த் பை கேபிட்டா அப்படின்னு பார்த்தா ஸ்மால் பின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டெத் பை கேபிட்டா அப்படின்னு பார்த்தா ஸ்மால் டின்னு சொல்லுவோம். அப்போது dn/dt is equal to b minus d, birth rate minus death rate into capital N, that is population size. So growth rate இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நமக்கு கிடைக்கிற டேட்டாவை நம்ம இந்த கிராஃபில் பிளாட் பண்ணணும் அப்படின்னா we get J-shaped curve. So exponential growth J-shaped curve நமக்கு கிராஃபில் கிடைக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதே எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத்தை நம்ம மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. nt is equal to no, that is n0 e power rt அப்படிங்கிறது. இதில் nt அப்படிங்கிறது பாப்புலேஷன் க்ரோத் ஆஃப்டர் டைம், ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ பாப்புலேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறது. n0 அப்படிங்கிறது இனிஷியல் பாப்புலேஷன். nt ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாப்புலேஷன் இருந்தது, அது n0. ங்கிறது லாக் வேல்யூ. r அப்படிங்கிறது நேச்சுரல் ரைஸ் இன் பாப்புலேஷன், தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் r இஸ் பர்த் ரேட் மைனஸ் டெத் ரேட். இது தான் நம்ம வந்து r அப்படிங்கிறோம், ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியலை. tங்கிறது டைம் பீரியட். ஸோ இப்போ நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் இதை சொல்கிறோம். ஈவன் dn/dt இஸ் ஈக்குவல் டு b மைனஸ் d இன்ட்டு n சொல்கிறோமா, இந்த b மைனஸ் d தான் நம்ம என்ன சொல்கிறோம், rன்னு சொல்கிறோம். அப்போது dn/dt இஸ் ஈக்குவல் டு rn அப்படின்னு நம்ம சொல்லலாம். க்ரோத் மாடல்ஸில் செகண்டாக நம்ம பார்க்க போகிறது லாஜிஸ்டிக் க்ரோத். லாஜிஸ்டிக் க்ரோத்ங்கிறது நேச்சுரலி அக்கரிங் ப்ராசஸ். ஸோ நேச்சரில் நடக்க போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் ஆர் லிமிட்டட்னா ரிசோர்ஸஸ் ரொம்ப 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 குறைவாக இருக்குது, அதாவது தேவையான அளவுக்கு இருக்குது. அப்போ ரீப்ரொடக்ஷன் கண்டினியூவாக நடக்க முடியாது. ஸோ இங்கே கே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. கேபிட்டல் கே அப்படிங்கிறது என்னென்னா கேரியிங் கெப்பாசிட்டி. அது என்ன சார் கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னா, ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் மேக்ஸிமம் 100 ஃபிஷ்ஷஸ் தான் வளர முடியும். அதுதான் கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பர்டிகுலர் என்வாயன்மெண்ட். அந்த இடத்துல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அந்த ஆர்கானிசம் எவ்வளோ வளர முடியும், அதை கேரியிங் கெப்பாசிட்டி அப்படிம்போம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன் அண்ட் ஈகோசிஸ்டம் கேன் சப்போர்ட். ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் வந்து எவ்வளவு ஆர்கானிசத்தை மேக்ஸிமம் நம்பர் சப்போர்ட் பண்ண முடியும், தட் இஸ் கேரியிங் கெப்பாசிட்டி. இப்போ வந்து நமக்கு இந்த லாஜிஸ்டிக் க்ரோத்தை வந்து நமக்கு கிடைக்கிற வேல்யூவை கிராஃபில் நம்ம வந்து பிளாட் பண்ணணும் அப்படின்னா we will get S-shaped curve. அந்த S-shaped கர்வை நம்ம வந்து சிக்மாய்டு க்ரோத் கர்வ் அப்படிம்போம். இந்த சிக்மாய்டு க்ரோத் கர்வில் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் இந்த பிளாக் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் ஆரம்பத்தில் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருந்திருக்கு, அதை லேக் ஃபேஸ் அப்படிம்போம். ஃபஸ்ட் ஃபேஸ் இஸ் லேக் ஃபேஸ். லேக் அப்படின்னா ஸ்லோ க்ரோத் அப்படின்னு அர்த்தம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா க்ரோத் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும், அதை லாக் ஃபேஸ் அப்படிம்போம். அப்போது இப்படி கிராஃபில் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போகும். அது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஸ் ஆர் லாக் ஃபேஸ் அப்படிம்போம். வேகமாக ஆர்கானிசத்தோட ரீப்ரொடக்ஷன் அதிக அளவில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இது ஸ்டெடி க்ரோத் ஆகிடும். அதுக்கப்புறம் சேஞ்சே இல்லாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலி சேஞ்ச் இருக்குது,
எவ்வளோ பிறக்குதோ அவ்வளோ இறக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் பெரிய சேஞ்ச் வராது இல்லையா, அதுதான் இறப்பு விகிதமும் பிறப்பு விகிதமும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை ஸ்டெடி க்ரோத் ஃபேஸ் அப்படிம்போம் ஆர் ஏசிம்டோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த எஸ் ஷேப்டு சிக்மாய்டு க்ரோத் கர்வ். ஓகே, இந்த லாஜிஸ்டிக் க்ரோத்தை நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா dn/dt is equal to n into k minus n by k. K நமக்கு தெரியும், K அப்படிங்கிறது கேரியிங் கெப்பாசிட்டி, N அப்படிங்கிறதும் நமக்கு ஆல்ரெடி படிச்சிட்டோம், பாப்புலேஷன் சைஸை தான் N அப்படிமோ, Tங்கிறது டைம் பீரியட். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் லாஜிஸ்டிக் க்ரோத். ஃபார்முலா எக்ஸாமில் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ் அப்படின்னா என்ன? அதாவது டார்வின் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. ஃபிட்னஸ் அப்படின்னு டார்வின் எதை சொன்னார்னா இந்த ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸை தான். அது என்ன ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸ்? ஒரு ஸ்பீசிஸ் வந்து இந்த உலகத்தில் தொடர்ந்து சர்வைவ் ஆகணும்னா அவங்க ரீப்ரொடக்டிவ்லி ஃபிட்னஸாக இருக்கணும். அதாவது ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது, ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கோங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மேங்கோலாம் ரீப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரூட்டு சீடு இதெல்லாம் வரல, அடுத்த மேங்கோ ட்ரீ வரவே வராது, அந்த ஸ்பீசிஸ் அழிஞ்சு போயிடும். ஸோ எந்த ஒரு ஸ்பீசிஸ் தொடர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோ அவங்க தான் இந்த உலகத்தில் சர்வைவ் ஆக முடியும். அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஃபிட்னஸை தான் டார்வின் சொல்லியிருந்தார். ஸோ ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் ஒன்லி ஒன்ஸ் இன் தேர் லைஃப் டைம். அவங்க என்டையர் லைஃப் டைமில் ஒரு தடவை தான் ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் ரைஸ், வீட், பேம்பு சொல்லலாம். இதெல்லாம் மோனோகார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் வீட்டும் ஆனுவல் பிளான்ட், அதோட லைஃப் ஸ்பேனு 1 year தான். பட் பேம்பு வந்து பெரனியல் பிளான்ட், அதோட லைஃப் டைம் வந்து செவரல் இயர்ஸ். அது செவரல் இயர்ஸ் வாழ்ந்தாலுமே கூட அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் ஃபார்மேஷன் வந்து அதோட லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை தான் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கால்டு மோனோகார்பிக் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சம் ஸ்பீசிஸ் வந்து ப்ரொடியூஸ் மெனி டைம்ஸ் டியூரிங் லைஃப் டைம். லைஃப் டைமில் எவ்ரி இயர் தே ரீப்ரொடியூஸ், எவ்ரி இயர் அவங்க வந்து ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு மேங்கோ சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா கார்பிக் plants அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்பிக்னா ஃப்ரூட், எவ்ரி இயர் தே ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ். நெக்ஸ்ட் ரீப்ரொடியூஸ் இன் they produce large numbers but small size. அதாவது சில ஆர்கானிசம்ஸ் இருக்கும், அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலராக இருக்கும். பட் ரீப்ரொடக்ஷன் பண்ணி வரக்கூடிய ஆர்கானிசத்தோட நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எறும்பு, தேனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைஸில் குட்டியாக இருந்தாலும் ரீப்ரொடக்ஷன் பண்ணி வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆயிஸ்டர்ஸ் சொல்கிறோம். அதே மாதிரி they produce small numbers but large size. அதாவது சில ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பரில் தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணி ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் சைஸ் வந்து லார்ஜராக இருக்கும். எலிஃபென்ட்ஸ், ஹியூமன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து லார்ஜராக இருக்குது. பட் நம்பர் ரீப்ரொடியூஸ் பண்ணி வரக்கூடிய ஆர்கானிசத்தோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஷுட் நோ. ஸோ நம்ம வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷனில் க்ரோத் மாடல்ஸில் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் அண்ட் லாஜிஸ்டிக் க்ரோத் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.